ஹாய் மக்களே! இன்னைக்கு காலையில 6:30க்கு தான் எந்திரிச்சேன். வீட்ல யாருமே என்ன எந்திரிக்கல. காலையில எந்திரிச்ச உடனே முத்தம் எல்லாமே நானே தொளிக்க ஆரம்பிச்சுட்டேன். தொளிச்சு முடிச்சுட்டு தாத்தா கூப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இப்போ ரீசென்ட்டா தாத்தாக்கு உடம்பு சரியில்ல அப்படின்றனால நம்ம வீட்ல தான் இருக்காங்க. நேரா தாத்தா கூப்பிட்டு டீ கடைக்கு போயிட்டேன். அவங்கள அங்க விட்டுட்டு நேரா ஜிம்முக்கும் கிளம்பி போயிட்டேன். ஜிம்ல போய் நிக்கும்போது மணி கரெக்ட்டா 7:30 ஆயிருச்சு. உள்ள போய் பார்த்தா எங்க 2 மாஸ்டர் தவிர வேற யாருமே இல்ல. நானும் சதாமனன் மட்டும் தான் இருந்தோம். நல்லதா போச்சுன்னு ஒர்க் அவுட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேக் ஒர்க் அவுட். ஸோ அதனால எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துலயுமே ஒவ்வொன்லயும் 3 வேரியன்ட் போட்டு ஒர்க் அவுட்ட முடிச்சுட்டோம். ஒர்க் அவுட்ட முடிக்கும்போது கரெக்ட்டா டைம் பார்த்தீங்கன்னா 8:45 ஆயிருச்சு. அவசர அவசரமா குளிச்சுட்டு கிளம்பி சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம். நான் கிளம்புறதுக்குள்ள ஜில்லு, அன்புன்னு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அப்படியே நாங்களும் சர்ச்சுக்கு கிளம்பி போயிட்டோம். சர்ச்லயும் நல்லபடியா ஆராதனை நடந்தது. ஆராதனை முடிஞ்ச உடனே இன்னைக்கு முதல் சண்டே அப்படின்றனால திருவிருந்து. ஸோ அதுலயும் நாங்க நல்லபடியா கலந்துக்கிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 11, 11:30 கிட்ட சர்ச் முடிஞ்சுச்சு. சர்ச் முடிஞ்ச உடனே நேரா ஒரு இளநீ கடைக்கு போயிட்டு ஆளுக்கு ஒரு இளநீ குடிச்சோம். குடிச்சு முடிச்சிட்டு நேரா கறிக்கடைக்கு போயிட்டோம். ஒரு 1/2 கிலோ பீஃப் வாங்கிட்டு 1/2 கிலோ மீன் வாங்கிட்டோம். இன்னைக்கு இதுதான் எங்க வீட்ல குழம்பு வைக்க போறோம். எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது கிட்டத்தட்ட 12:30 ஆகி போச்சு. இன்னைக்கு ஜில்லு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்றனால நானே குழம்பு வைக்க போறேன். ஆனா ஜில்லு எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க இல்லாம என்னால வைக்க முடியாது. வேலையா பீஃப் எல்லாம் அலச ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கரண்டி மஞ்சள் பொடி போட்டு பீஃபை நல்லா அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையில பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் என்னங்க வேலையா புளிய ஊற போட்டு தக்காளி, வெங்காயம், தேங்காய் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே எனக்கு தேவையானதை கட் பண்ணிக்கிட்டேன். நான் ஒரு பக்கம் பீஃபுக்கு ரெடி பண்ணேன். ஜில்லு ஒரு பக்கம் மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கிருந்தாங்க. அடுப்பு ஆன் பண்ணி சட்டி எடுத்து வச்சு மற்ற வேலையெல்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சிம்பிளா சொல்றேன். எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு அது வெடிச்ச உடனே வெட்டி வச்ச வெங்காயத்தையும் உள்ள போட்டுக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே வெட்டி வச்ச தக்காளியும் உள்ள போட்டுக்கிட்டேன். அப்புறம் என்னங்க வத்த பொடி, மஞ்சள் பொடின்னு என்னென்ன பொடி இருக்கோ எல்லா பொடியும் உள்ள தட்டி வதக்குன்னு வதக்கி எடுத்தாச்சு. அப்புறம் அவிச்சு வச்ச கறியை அப்படியே அந்த தண்ணியோட உள்ள ஊற்றி அரைச்சு வச்ச தேங்காவையும் உள்ள ஊற்றி அப்படியே கொதிக்க விட்டுட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சா குழம்பு ரெடி ஆயிருன்னு ஜில்லு சொல்லிட்டாங்க. குழம்பெல்லாம் வைக்கும்போது டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. ஜில்லு அடுத்து அவங்களோட மீன் குழம்பு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் அவங்க ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கேன். நான் ஒரு பக்கம் மீன் எல்லாம் கழுவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆலியாவுக்கு அவிச்சு வச்ச பீஃப்ல இருந்து 2 எடுத்து கொடுத்தேன். அதை ஒரு பக்கம் அவ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அன்பு ஒரு பக்கம் நல்லா தூங்கிட்டு இருந்தா. அதனால எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம நல்லபடியா எல்லா வேலையும் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்ச கையோட நேரம் அப்படியே நானும் தாத்தா கூட வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டில் வந்து சாப்பிட உட்காரும்போது டைம் பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இன்னைக்கு இதுதான் எங்களோட சண்டே ஸ்பெஷல். நான் வச்ச பீஃப் குழம்பும் ஜில்லு வச்ச மீன் குழம்பும் எல்லாம் முடிஞ்ச உடனேவும் இன்னைக்கு எடுக்க வேண்டிய வீடியோக்காண்டி கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியிருந்தது. ஸோ அதை எல்லாத்தையுமே நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். வீடியோ எடுத்த கையோட ஒரு முக்கியமான வேலை பார்க்க வேண்டியதாகி போச்சு. அது வேற ஒன்றும் இல்லைங்க. வீட்டில் எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை. அதனால நாங்கள் எல்லாருமே ஆவி பிடிக்க போகிறோம். உடம்பு சரியில்லாமல் ஆனதுதான் ஆச்சு. ஒரு வாரம் எல்லாத்தையும் போட்டு பாடாப்படுத்திருச்சு. ஒரு வழியா ஆவியெல்லாம் பிடிச்சாச்சுங்க. இங்க ஒரு பக்கம் நான் ஆவி பிடிச்சி முடிச்சா அடுத்த ரவுண்டு ஜில்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு போர்வையெல்லாம் மூடி விட்டு நேரம் நான் குளிக்க கிளம்பிட்டேன். குளிச்சுட்டு வந்து பார்க்கும்போது மணி 7 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. நான் குளிக்கிற கேப்ல ஜில்லுவும் ஆவி பிடிச்சு முடிச்சிட்டாங்க. நேரா வண்டி எடுத்துட்டு கடைக்கு போயிட்டேன். அது வேற ஒன்றும் இல்லைங்க. ஜில்லு நைட்டுக்கு காளான் வேணும்னு கேட்டாங்க. அங்க வச்சு ஒரு பேல்பூரியை நான் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கும் காளான் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். இதோட இன்னைக்கு டேவும் முடிஞ்சு வீடியோவும் முடிஞ்சு.